காலையில் எல்லாத்தையும் இதுக்குள்ளே விட்டு போனேன். இவங்க 2 பேர் மட்டும்தான் உள்ளார இருக்காங்க. மீதி எல்லாம் எஸ்கேப்பு. எங்கே போயிட்டானுங்கன்னா எல்லாம் இங்கிட்டு போயிட்டானுங்க, வெளியே போயிட்டாங்க. இப்போ இவங்களை கூட்டிகிட்டு வரணும். இங்கிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குச்சி வேணும் கண்டிப்பாக. இது ஓகே. எங்கே போயிடுச்சு? இப்போ தாங்க எல்லாம் துரத்தி விட்டு இங்கே வந்து நின்றுருந்தானுங்க. அங்கிட்டு போய் அவன் ப்ரௌன் இது லியோ கட்டி போட்டு வரக்குள்ளார எல்லாம் எஸ்கேப் போயிட்டாங்க மறுபடியும். ஸோ கடவுளை, இதுங்களை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இந்தா பாரு, மறுபடியும் இங்கேயே வந்துட்டாங்க. சாக்கடையில் அப்படி என்ன தான் இருக்கோ தெரியல. இது சாக்கடைக்கே தான் வரேங்கிறாங்க எல்லாம். வா 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 வா, கொஞ்சம் விட்டு அப்படியே அங்கிட்டு உள்ளார போயிடுது. எல்லாம் அங்கே உள்ளார போகிறானுங்க. எங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பெரிய தலைவலியாக இருக்குது. கரெக்டாக நேக்காக அப்படியே ஓட்டி வா 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 வருவேனாங்குதுங்க. இங்கிட்டு போயிடுச்சுண்ணா உள்ளாரையே வர மாட்டேங்கிறாங்க. சாக்கடை உள்ளாரையே தான் இருக்கேங்குதுங்க. என்ன பண்ணுறது? அவங்கள வா வா வா, ஓடு 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 ஓடு, போ 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 போ. இல்லை மழை வேறு வந்துருச்சுன்னா இங்கிட்டலாம் கீரை புள்ள அதிகமாக வளர இடம் பாருங்கண்ணே. எங்கே போகிறானுங்க பாரு. கொஞ்சம் விரட்டி எதுவும் உள்ளார போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த புதற்குள்ளார பெரிய தலைவலி. ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல இவனுக்கு விரட்டி உள்ளார கொண்டுருவோம். வா 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 வா. எப்படி அந்த பார்டரை விட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். 2 4 6 7 தான் இருக்குது. இன்னொருத்தனை காணா. 2 4 6 7. இன்னொன்று எங்கே போச்சு? ஐயோ, மறுபடியும் இங்கிட்டு வருது. மறுபடியும் இங்கிட்டு தான் வருது. டாய் போட்டு பாடாப்படுறான். அப்பா, நம்மளும் இங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே ஓட்டணும். ஐயோ, இந்த புதற்குள்ள நம்ம எப்படி போகிறதுன்றே தெரியலையே. எல்லாம் ஆட்டி இந்த செடி வேற. அப்பா அடுத்துறானுங்களே. எங்கே போயிட்டாங்க? கரெக்டாக எல்லாம் அப்படி அங்கிட்டு தாவி போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஐயோ, ஆமாம். ஓ, சாருங்களுக்கு 3 6 8 இருக்குது. ஓடு 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 ஓடு. இந்த வழியாக தான் வரானுங்களா? ஸோ இந்த வழியை அடைச்சாலும் போ 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 எல்லாம். ஏறி 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 ஓ. அப்பாடா, அவள் ஒருத்தி இருக்காளே, அவள் தான் எல்லாத்தையும் முடிச்சு இங்கிட்டு துரத்து விட்றா. ஐயா, நான் இப்போ எப்படி போகிறது? கடவுளே, முடியலப்பா, முடியல. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, இங்கிட்டு வந்துடுது. இதுக்கு என்ன பண்ணோம்னா இங்கிட்ட ஏதாச்சும் கட்டி வைக்கணும். இதை எடுத்து இங்கிட்டு கட்டி விட்றலாமா? இது சும்மா தானே இருக்குது. இது கட்டிட்டோம்னா இது வெளியில் வராதில்ல. எஸ், முதல் வேலையாக இதை தூக்கி இங்கே கட்ட வேண்டும். போ அங்கிட்டு போ, ஓடுங்க எல்லாம். ஸோ இதை எடுத்து எப்படி இங்கிட்ட அடைச்சி விட்டாச்சு.
யாரும் இங்கிட்டு போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதையும் மீறி போயிடாதீங்கடா, முடியல என்னால் சாவடிக்காதீங்க. என்னைய உங்களை பெருசாக்கிறக்குள்ள நான் வர்ற பாடு இருக்கு. ஐயோ, ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே இருங்க, கொஞ்சம் பெருசாகிருங்க. பெருசாக விட்டு உன்னை வெளியே ஃப்ரீயாக விட்டுறேன். ஓகே, கொஞ்சம் பொறுமைக்காருங்க. சீக்கிரமாக வளர்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராச்சும். அப்பாடி நம்மளே போட்டு சாடிக்கிறாங்க. ஒரு வழியாக பக்காவாக எல்லாத்தையும் அடைச்சி விட்டு இங்கே விட்டாச்சு. ஆனால் இது இங்கே வெளியே போகிறதுக்கு ஒரே காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இதோ இங்கே ஒருத்தி இருக்காளா, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன பண்ணுதுன்னா, அதுங்க இப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கப்ப அப்படியே ஒரு விரட்டுது. விரட்டுறப்ப எல்லாம் நேரம் அங்கிட்டு போய் அப்படியே அந்த சைடு பறந்து வெளியே போயிடறாங்க. வெளில போய் இது வெளியே இந்த சைஸில் வெளில போகிறதுலாம் பிரச்சனை இல்லை. இப்போ அங்கிட்டு போய் எதுவும் அங்கிட்டலாம் கீரி நிறையா இருக்கும். எதுவும் பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதே வேஸ்ட்டாக போயிடும். இருக்கிறது 8 பேர் தான். 8 பேரை எப்படியாச்சும் ஒழுங்காக பாதுகாக்கணும். இன்னும் அவளை கட்டி போட்டுடலாமான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். கட்டி போட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு அது கிடக்கும். இதுங்க பாட்டுக்கு இது மேய்ஞ்சிட்டு இருக்கும். ரொம்ப விரட்டாதுன்னு நினைக்கிறேன். கட்டி போடலாமா வேண்டாமான்ட்டு ஒரு யோசனையில் இருக்குது. இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணுறான், ஒரே யோசனையாக இருக்கு. அதுவும் இங்கேயே இருக்கணும், ஆனால் இதுங்களையும் ஒன்றும் பண்ணக்கூடாது. அதோட குஞ்சுங்களையும் பாதுகாக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். கட்டி போட்டாலும் ஏதாச்சும் கால் எதுவும் இதாகிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனைங்க. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் மோசமாக இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி உள்ளார அடைச்சிடலாமா, அது குறுக்கி நிற்கிது. ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம். முதல்ல இவங்களை தூக்கி அடைச்சிடலாமா, அடைச்சாலும் இவங்கெல்லாம் அடக்க முடிய மாட்டேங்குதுப்பா. வேறு வழியே இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு உள்ளாரையே போட்டாச்சு. ஒரு மண்புழு ஒன்று இருந்துச்சு, அதை தூக்கி போட்டேன். அது பிடிச்சிக்கிட்டு என்ன ஓட்டம் ஓடுவேன் பின்னாடியே இவங்க எல்லாம். ஸோ ஓகே, இவங்க இப்படி இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லது. அப்பப்போ நம்ம தான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கப்ப அப்படியே எல்லாத்தையும் அவுத்து வெளியே கூட்டிகிட்டு மறுபடியும் கொண்டு உள்ளார விட்டுருணும். பக்கத்துலேயே நின்று பார்த்து ஒரு சைஸ் ஆக்கிற வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் நல்லது. இல்லைன்னாட்டி கொஞ்சம் நம்மளுக்கு தான் கஷ்டம்.